இந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனனால அவங்க ரெண்டு பசங்களையும் அவங்க பெரியப்பா கூட சேர்ந்து வேலைக்கு அனுப்புறாங்க. ஆக்சுவலா அந்த பசங்களோட பெரியப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல டீ காஃபி கொடுக்குற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இவருமே அங்க இருக்க மேனேஜர் கிட்ட அந்த பசங்களுக்கு வேலை கேட்கிறாரு. ஆனா அந்த மேனேஜர் சின்ன பசங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ செட்டில் கார்ட் விளாடுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த ரெண்டு சின்ன பசங்களும் நாமளும் இந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த பையன் ஜூஸ் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து வராம அந்த பந்தையை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த படத்தோட ஹீரோவோ உனக்கு என்ன வேணும்னு கேட்க அந்த பையனும் அதை கை காமிக்கிறான். அவருமே அதை எடுத்து அந்த பையன் கீழே கொடுத்துட்டு விளையாடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டு பசங்களும் அவங்க பெரியப்பா பொண்ணுகிட்ட நாமளும் அந்த மாதிரி விளையாடலாம்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணுமே பக்கத்து பில்டிங்ல இதே மாதிரி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு போய் காமிக்கிறா. அந்த பசங்களுமே அதை விளையாடுறதுக்கு பெரிய இடம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல குப்பையா இருந்த இடத்த ரெண்டு பேருமே சேர்ந்து கிளீன் பண்றாங்க. சோ இப்ப கிளீன் பண்ணி முடிச்சதும் அந்த பொருளெல்லாம் காயிலாங்கடையில போட்டுட்டு அவர்கிட்ட கேட்டு ரெண்டு பைப் எடுத்துக்கிறாங்க. இப்ப அதுல கட்டுற வலைக்காக கிழிஞ்ச துணியெல்லாம் வச்சு ஒரு வலை மாதிரி செஞ்சு அதையுமே ரெடி பண்ணிடுறாங்க. சோ இப்ப கடைக்கு போய் விளையாடுறதுக்காக பேட் எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. அப்போ அவருமே 300 ரூபா வரும்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சின்ன பசங்களும் வீட்டுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அந்த பேட்டையுமே வாங்கிடுறாங்க. சோ இப்ப வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டு சின்ன பசங்களும் நாளைக்கு நம்ம ஜாலியா விளையாட போறோம்னு சொல்லிட்டு அதுல விளையாண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த பசங்களோட பெரியப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பசங்களும் வேலைக்கு போகும்போது அவங்க விளையாடுறதுக்காக ரெடி பண்ணி வச்ச இடத்த ஆசையை பார்த்துட்டே போறாங்க.